இங்க எவ்வளவு குப்பை சேர்ந்திருக்கு. ச்சே. ஆ. அட திருட்டு பையலே இறோ. என் புது ப்ராஜெக்ட் ஃபைல் ஏன் கிடைக்க மாட்டேங்குதா? எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது ரூம்ல தாங்க உன்கிட்ட தான் கேக்குறேன், எங்கடி வச்சிருக்க? பாருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஃபைலை விடு, என் கண்ணு முன்னாடி அழகான செல்ல பொண்டாட்டி உட்கார்ந்துருக்கா. வா பெட்ரூம்க்கு போலாம். நான் ஒன்னு சொல்லவா? எனக்கு மறுபடியும் குளிக்க ஆசையா இல்ல. மறுபடியுமா? நீ குளிச்சுதான் ஆகணும்ல. ஸ்னேகா, நில்லு. ஸ்னேகா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அட, நீங்க வந்துட்டீங்களா? ஆமா, வந்துட்டேன். நீங்க உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல சாப்பாடு சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸ் அது? இங்க பாரு, உனக்காக நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. நல்லா இருக்கா? கொடுங்க, நான் போட்டு பார்க்கறேன். நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கேன்னு சொல்லட்டுமா? என்ன தேடிட்டு இருக்கீங்க? சொல்றேன் இரு. உனக்கு தெரியுமா, இந்த நெக்லஸை நான் கொண்டு வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ ரொம்ப அழகா இருப்பான்னு. ஆனா நீ ஏற்கனவே ரொம்ப அழகா இருக்க. அப்போ என் நெக்லஸோட காசு எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு இல்ல? ஆனா இப்ப என்னோட நெக்லஸ் ரொம்பவே அழகா இருக்கு. பாத்தியா, நீ எவ்வளவு அழகா இருக்கன்னு பாரு. இப்ப நீ ரொம்ப அழகா இருக்க. அட, நீ எதுக்கு அழுவுற? எவ்வளவு அழகான நெக்லஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்க. ஆனா நீ ஏன் அழுவுற? என்னால உன் கண்ணுல கண்ணீரை பார்க்க முடியாது, உனக்கு தெரியும்ல. அட,
அம்மா கால் பண்றாங்க. என்ன இந்த நேரத்துல? ஹலோ. ஆ நீ என்ன காரியம் பண்ணிருக்க? உனக்கு தெரியல, இது என் ஃபேவரட் ஷர்ட். 2 வாட்டி தான் போட்டிருப்பேன். ஆனா நீ இதை எரிச்சிட்ட. நான் வேணே செய்யலங்க. நான் அயன் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்ல இருந்து கால் வந்தது. அதான் கால்ல பேசிட்டு இருந்தேங்க. இப்ப தப்பு பண்ணிட்டல, தண்டனை கிடைச்சே ஆகணும். இரு இரு வர. இப்ப இத தொடு, தொடுன்னு சொல்றல, ஒழுங்கா தொடு. சூட்டா எப்படி இருக்கும் தெரியல, அப்ப தொட்டு பாரு. தொடுறி. இப்ப இத தொட போறியா இல்லையா? இதுக்கப்புறம் எந்த தப்பும் நடக்காம நீ வேலை செய்யணும், புரியுதா? இல்லனா முகத்திலேயே சூடு வச்சிருவேன். நீங்க யாரு? மேடம், நான் பிளம்பர். பிளம்பரா? ஆமா, உங்க ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணாரு, உங்க வீட்ல ஏதோ லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னு. அட, என்கிட்ட சொல்லாமே உங்களை கூப்பிட்டுருக்காரு அவரு. சாரி, அவர் என்கிட்ட எதுவும் சொல்லல. ஆனா நீங்க தான் வந்துட்டீங்களா? ஆமா. உள்ள வாங்க. சரி, சரிங்க மேடம். உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? மனு. மனு, கேளுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த டேப் ஒர்க் ஆகல. சரிங்க மேடம். ஒருவேளை அவரு உங்களை இதுக்காக தான் வர சொல்லிருப்பாரு. சரி, நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை செக் பண்ணிட்டு இருங்க. நான் போயிட்டு இப்போ சரி, வந்துடுறேன். நான் செக் பண்றேன். சரி, Okay. சரி. ஐயோ, சிக்கிக்கிச்சு. யாருக்கு தெரியும்? அவர் எப்படிப்பட்ட பிளம்பரை கூப்பிட்டுருக்காருன்னு தெரியலையே.
பரவாயில்லையேப்பா, நம்ம ப்ரோ உண்மையாகவே டேப்பை ரிப்பேர் பண்ணிட்டார் போல. இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். இந்த பிளம்பர் எங்க போயிட்டா? காசு வாங்காமயே போயிட்டாரு. இது என்ன கிஃப்டா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இத சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு தெரியுது. ஆனா உங்ககிட்ட இருந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. உங்க மனசுல எத்தனை விஷயங்கள் ஓடினாலும் சரி, ஆனா இப்போ உங்க முகத்துல எந்த முகசுலியும் இருக்காது. இப்ப நீங்க எந்த நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்னால உங்களுக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சா நல்லா இருந்திருக்கும். இப்போ நான் இதை மட்டும் தான் சொல்லுவேன். ஆனா நீங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்னேகா, ஆ நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லு. ஸ்னேகா, ஐ லவ் யூ ஸ்னேகா. ப்ளீஸ் அக்செப்ட் மை லவ். ப்ளீஸ் ஸ்னேகா, ப்ளீஸ். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்கு தெரியல எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குன்னு. ஆமா ஸ்னேகா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா உனக்கு கூடிய சீக்கிரம் டிவோர்ஸும் ஆயிடும். நான் பைத்தியம் தான். உன் மேல நான் ஒரே பைத்தியம் தான் ஸ்னேகா. இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க இருந்து போயிடு. இதை என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. ப்ளீஸ் நீங்க இருந்து போயிடு. இல்ல ஸ்னேகா, நீ என்ன அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் நான் எங்க இருந்து போக மாட்டேன். நான் தான் சொல்றேன்ல, நீங்க இருந்து போயிடு. ப்ளீஸ் ஸ்னேகா, ப்ளீஸ். ஒருவேளை நீ இந்த ரோஜாவை அக்செப்ட் பண்ணலனா, இந்த ரோஜா முள்ள வச்சு நான் என்னோட நரம்ப கட் பண்ணிப்பேன். ப்ளீஸ் நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன். நீ இங்க இருந்து போயிடுறா ப்ளீஸ். ஸ்னேகா, ஐ லவ் யூ. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். ஐ லவ் யூ ஸ்னேகா, ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணு. நீங்க இருந்து கிளம்பு, சீக்கிரமா போ. ஹலோ ஹலோ மனோ, நீ சீக்கிரமா என் வீட்டுக்கு வாயேன். இப்போ உடனே என் வீட்டுக்கு வரணும், புரிஞ்சுதா? அப்புறம் சீக்கிரமா வா, சீக்கிரமா. வரேன் வரேன், அதோ வரேன். அவங்க இப்போ எதுக்கு என்ன கூப்பிடுறாங்க? என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை அவங்க புருஷனை வச்சு என்ன அடிக்க போறாங்களா என்ன? இல்லைன்னா எல்லாத்தையும் எங்க வீட்டுல போய் சொல்லிருப்பாங்களா? இப்ப நான் என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? ஸ்னேகா, நான் உள்ள வரலாமா? வந்துட்டியாடா? உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஓஹோ, அது ஒருவேளை நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணது பிடிக்கலன்னா ஐ எம் ரியலி ரியலி சாரி. ப்ளீஸ் உங்க புருஷன் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா செவத்துக்கும் காது இருக்கும்னு. ஆனா செவத்துக்கு கண்ணு இருக்காதுல்ல. நான் பார்க்கறது கனவிலே. முட்டாள்,
கனவு தூங்கும் போதுதான் வரும், முழிச்சிருக்கும் போது இல்ல. அப்படியே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? ம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன். நீங்க இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஸ்னேகா, எங்கடி இருக்க? இப்ப நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது சொல்லுங்க? ஸ்னேகா, நீ எங்கடி இருக்க? எங்க போய் ஒளிஞ்சுக்க? சீக்கிரமா போ, அட பிரச்சனை ஆயிடும். கேக்கறல எங்க மனோ, இருக்கன்னு? நீ அட நான் சீக்கிரம் அவளை வாடி. bathroom கூட்டிட்டு போற, நீ அந்த நேரத்துல வெளிய உனக்கு ஓடி. புரியலையா? அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அவனை இவன் எப்ப பார்த்தாலும் என் காதுலுக்கு ஒரு தடங்களாவே இருக்கான். கொய்யால முதல்ல இவனை தூக்கணும்டா. கொன்னு போட்டுறான் அவனை. பார்க்கலாம். இப்போ உனக்கும் எனக்கும் நடுவுல யாருமே இல்ல. இந்த நேரம் நம்மளுடையது. இப்ப நம்ம 2 பேருக்கும் நடுவுல யாரும் வரமாட்டாங்க. உன் கூட நேரம் எவ்வளவு சீக்கிரம் போகுதுன்னா, அதுவே அவன் கூட ஒரு ராத்திரி கடக்கவே கஷ்டமா இருக்கு. அதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன? டிவோர்ஸ். நீ அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. சரி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? ம். உன்னோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. உன்னோட மெலிசான மூக்கு கூட, உன்னோட இந்த சிரிப்பு கூட. இங்க என்ன நடக்குது? நில்லுடா. டேய், என்னதெல்லாம் எத்தனை நாளா நடக்குது? நான் இல்லாதப்ப இந்த இடத்துல உன்னோட காதலனை சந்திக்கிறியா நீ? நான் இல்லாதப்ப இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கியா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? யார் அவன்? நீங்க யார் கூட இருந்த சொல்லு. மரியாதையா வாயை திறந்து பதில் சொல்லு. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன ப்ளீஸ் என்ன? மன்னிச்சிடுங்க. அவன் ரோட்ல கால் தடிக்கி தெரியாம உன் மடியில வந்து விழுந்துட்டா சொல்ல வரியா? ஏய், அவனை சாகடிக்காம விட மாட்டேன். அவன் பேர் சொல்லு. அவன் யாரு? மனோ. மனோவா? நம்பிக்கை துரோகி.